शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्न उपशान्तये. ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒருத்தன் நடந்து போயிட்டே இருந்தான். தெரியாமல் ஒரு பெரிய குழியில் விழுந்துட்டான். அப்போ அந்த காட்டில் ஒருத்தருமே இல்லை. அவன் குழிக்குள்ளேருந்து காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்திகிட்டே இருந்தான். கொஞ்சம் நேரம் கழித்து அந்த பக்கமாக ஒருத்தர் வந்தார். ஒருத்தன் குழியிலேருந்து கத்துறதை பார்த்து அந்த குழியை எட்டி பார்த்து குழியில் இருந்தவனை காப்பாற்றுறேன் இரு அப்படின்னார். முடிச்சுக்கள் இருக்கிற கயிறை போட்டு இதை பிடிச்சிட்டு மேலே வா அப்படின்னார். அதுக்கு குழிக்குள்ளே இருக்கிறவன் இந்த கயிறு அறுந்துட்டா அப்படின்னா. இந்த கயிறு அறுக்காதுப்பா, நல்லா ஸ்ட்ராங்கானது அப்படின்னார். அதுக்கு குழிக்குள்ளே இருந்தவன் கயிறு அறுக்காது சரி, நீ கயிறை விட்டுட்டா அப்படின்னா. அதுக்கு வந்தவர் கவலைப்படாத, நான் விடவே மாட்டேன் அப்படின்னார். அதுக்கு குழிக்குள்ளே இருந்தவன் அது சரி, கயிறு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, என்னை மேலே தூக்கிடுவேன்னு சொல்கிறீங்களே, உங்களுக்கு அந்த பலம் இருக்கா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு வந்தவர் ஏன்பா பலம் இருக்கிறதுனால தானே சொல்கிறேன் அப்படின்னாரு. குழிக்குள்ளே இருந்தவன் நீங்கள் தெம்பு இருப்பதாக நினச்சிட்டு சொல்கிறீங்களோ என்னவோ அப்படின்னா. நான் விடவே மாட்டேன், கவலைப்படாது அப்படின்னு மேலே இருக்கிறவர் சொன்னார். நீங்கள் விட மாட்டீங்க, என் பலத்தை சேர்த்து தூக்கும்போது நீங்கள் விழுந்துட்டா அப்படின்னா. அதுக்கு மேலே இருந்தவர் நான் திடமானவன், நானும் விட மாட்டேன், உன்னையும் விட செய்ய மாட்டேன், தைரியமாக கயிறை பிடிச்சிட்டு ஏறு அப்படின்னார். குழிக்குள்ளே இருந்தவன் அது சரி, மேலே வந்தால் காப்பாற்றினதுக்கு பணம் கேட்பியோ அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவர் எனக்கு தட்சணெலாம் தேவையில்லைப்பா, கஷ்டப்படுறவங்கள காப்பாற்றுறது என்னுடைய சுபாவம் அப்படின்னு சொன்னார். அதுக்கு குழிக்குள்ளே இருந்தவன் அது சரி, தட்சணை வேண்டாம்னு சொல்லுவேன், நான் தான் காப்பாற்றுறேன்னு சொல்லி எனக்கு அடிமையாரு அப்படின்னு சொல்லிடுவியே அப்படின்னு சொன்னான். அதுக்கு காப்பாற்ற வந்தவர் அப்படிலாம் வேண்டாப்பா, நீ சுதந்திரமாக இரு அப்படின்னு சொன்னார். அது சரி, நான் இப்போது மேலே வந்துட்டேன்னா ஏன்டா குழியில் விழுந்த அப்படின்னு அடித்தேனா அப்படின்னார். அதனால் நான் இந்த குழியிலே இருந்துக்கிறேன்னு அவன் அங்கேயே இருந்துட்டான். நான் காப்பாற்ற வந்தும் இப்படி அடம் பண்ணினா என்னதான் செய்வது அப்படின்னு சொன்னார் காப்பாற்ற வந்தவர். இப்படி அவன் சந்தேகப்பட்டும் எப்பொழுதாவது தன்னை நம்புவானோ என்று அந்த குழி பக்கத்திலே இருந்தார். நாம் பார்த்தோம் அல்லவா, இந்த கதையில் வந்தவர் பகவான் நாராயணன், விழுந்தவர் ஜீவாத்மா நாம். பாழுங்கிணறு பிறப்பு, பிறப்பிலிருந்து மீள முடியாதது சம்சாரக்குடி, கயிறு பக்தி, முடிச்சு பக்திக்கான நாமாக்கள் கோவிந்தா கிருஷ்ணா ராமா போன்றவை. இப்படி முடிச்சுள்ள கயிறை பற்றி கொண்டால் இழுப்பவர் சங்கர்ஷ்ணன், பலமாக வந்தவர் அந்த பகவான், அதான் திருடர். நம்மை நடுவாமல், அதாவது அச்சுதனாக நிச்சயம் இந்த சம்சாரம் என்ற பாழும் கிணற்றிலிருந்து நம்மை காப்பாற்றி விடுவார். விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் இதைத்தான் பீஷ்மர் திருட, சங்கர்ஷ்ண, அச்சுத என்று கூறுகிறார். நான் நிச்சயம் காப்பாற்றுகிறேன், என் நாமத்தை நம்பிக்கையோடு பிடி என்று பக்தி என்ற கயிறை போட்டாலும் சந்தேக புத்தி கொண்ட ஜீவன் அங்கேயே இருக்கிறான், அறியாமையால் உடல்கிறான். ஞானத்தை அறிய வந்த மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரிடம் செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடைக்கும் என்று கேட்டார். அதற்கு நம்மாழ்வார் அத்தை தின்று அங்கே கிடைக்கும் என்றார். இதை கேட்ட மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரை குருவாக ஏற்றுக்கொண்டார். இப்படித்தான் அந்த மனித ஆத்மாவும் இருந்தது. பகவான் போட்ட பக்தி என்ற கயிறை பிடித்து கொள்ள தவறியது. நாமும் நம்மை நிச்சயம் காப்பாற்றும் நாமங்களை சொல்வோமா? ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இப்படி என்றும்
நம் பக்தியை கடைப்பிடிப்போம். ஓம் நமோ ராமானுஜாய நமக.